Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். முக்கியமாக நீங்கள் வீட்டுளுக்கு வச்சு பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்டா, இந்த தாவரங்கள் எல்லாம் உள்ளுக்கு வச்சு வளர்க்குறீங்க அப்படின்டா, அதுகளுக்கு நாங்கள் எவ்வளோதான் உரங்கள் போட்டாலும் கூட இந்த மழை தண்ணியில் உள்ள சத்துக்கள் அதுகளுக்கு கட்டாயம் கிடைக்கணும். அப்போ நீங்கள் கட்டாயமாக மழை பெய்யக்கலை உங்களோட வீட்டுளுக்கு வளர்க்குற அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் மழை நீர் நல்லா படுறதுக்கு இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்டா மழை நீரில் உள்ள அதிகப்படியான அந்த நைட்ரஜன் சத்துக்கள் எல்லாம் இந்த தாவரங்களுக்கு கிடைக்கக்கல இதுகள் நல்லா வளரும். அதுக்காக வேண்டி அப்போ மழை பெய்யக்கலை என் உள்ளுக்குள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் வெளியே வச்சுட்டிக்கிறேன். இப்போ திருப்பவும் அடுத்த நாள் காலையிலேருந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் என்னைட்ட வீட்டில் செய்கிற சரக்குத்தூள் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்தியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சரக்குத்தூள் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அப்போ ரெசிப்பியை இதை ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் கொத்தமல்லி, நச்சீரகம், இந்த கருவேப்பட்டை எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சுக்கிறேன். ஏன்டா சில நேரம் அதில் சின்ன சின்ன கல்லுகள் அந்த மாதிரிக்கும் அதை சுற்றி காய வச்சுட்டு இப்போ ஒண்டொண்டா லேசாக சூடாக்கி எடுக்கணும். இப்போ கொத்தமல்லியை நீங்கள் லேசாக மணம் வர வரைக்கும் சூடாக்கி எடுத்தால் போதும், மிச்சம் வறுத்துறப்படாது, கலர் மாறிடும். அப்போ அதை ஆற ஒரு பேப்பரில் அந்த மாதிரி பரத்தி போட்டுட்டு கொஞ்சம் கடலை பயிறு அதையும் நான் கழுவி வச்சிருந்தேன். அப்போ அதை போட்டு இது லேசாக நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற இந்த நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இடக்கடை இப்படி கிளறி வச்சுருங்க நீங்கள் வறுத்து போட்டதை, இல்லாட்டி அதிகமாக சூடாகிச்சு அப்படின்னா தீஞ்ச மாதிரி ஆகிரும். கருவேப்பட்டையையும் அப்படிதான் லேசாக மணம் வாரத்துக்கு சூடாக்கி எடுக்கணும். வெயிலில் நாங்கள் காய வைக்கிறதால லேஸில் இந்த சரக்குத்தூள் வருஷ கணக்கு பழுதாக அமைக்கும். ஒரு விஷயம், லேசாக இப்படி சூடாக்குறதாலையும் நிறைய நாளைக்கு பழுதாக அமைக்கும். அதோட அரைக்கிறதுக்கும் லேசாய்க்கும். நச்சீரகத்தையும் லேசாக மணம் வார வரைக்கும் சூடாக்கி எல்லாத்தையும் இப்படி ஒன்றுக்கே நல்லா பரத்தி வச்சிடணும். அது பிறகு முக்கியமாக நீங்கள் வீட்டில் சமைக்கிற அரிசிக்குது இல்லையா, அதை நல்லா கல் போக அரிச்சு விட்டுட்டு ஈரத்தோட இப்போ நான் காட்டுற இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். உண்மையிலே அரிசை மட்டும்தான் நீங்கள் சரக்கு தூளுக்கு கொஞ்சம் நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பயரும் கடலையையும் கொஞ்சம் கூடுதலாக வறுத்துக்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் லேசாக மணம் வாரத்துக்கு சூடாக்கி எடுத்தால் போதும். ஏலக்காவும் கொஞ்சம் கராம்பையும் வாசம் வாரத்துக்கு வறுத்து அதையும் போட்டுருங்க. அதோட முக்கியமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கருவாயில் ரெண்டையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி சூடாக்கி எடுக்கணும். சூடாகிச்சு அப்படின்னா நல்லா சூடாக முருகின மாதிரிக்கும் அது வரைக்கும் இப்படி செய்யணும். கருவாயில் நிறைய போட தேவையில்ல, நான் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து போட்டுட்டு அது நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே பரத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மில்லை கொடுத்து தான் இதை அரைச்செடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் அளவு செய்கிறீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலும் நல்லா பட்டு மாதிரி அரைச்செடுக்கணும். அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்களும் வீட்டில் அரைச்சாலும் சரி, மில்லை கொடுத்து அரைச்சாலும் சரி, அரைச்ச பிறகு அதோட சூடு ஆடுறதுக்கு நல்லா பரத்தி வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு நல்லா காற்று போகாத கண்டெய்னர் உள்ளுக்கு போட்டு அடைச்சி வச்சிங்கண்டா நிறைய வருஷத்துக்கு உங்களுக்கு பழுதாகாமல் பயன்படுத்திக்கலும் வைக்கும். இந்த சரக்குத்தூள் போட்டு நான்வெஜ் சமைச்சாலும் சரி, மரக்கறிகள் அந்த மாதிரி சமைச்சாலும் கூட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் இந்த சில வீடியோஸில் சொல்லுவேன், நான் பாவிக்கிறது எல்லாம் என் வீட்டு மசாலா பொருட்கள் தான் அப்படின்ட்டு. அப்போ அதை பார்த்துட்டு என் சில வெளிநாட்டில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அங்கே தேடிக்கிறதுக்கு கஷ்டமாய்க்குது, அதை சுட்டி அரைச்சி தரையலுமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அப்படி வேணுமெண்டா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அப்போ நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ணி அதை பற்றி பேசிக்கலும். சரக்குத்தூள் மட்டும் இல்லாமல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கட்டர்தூள் எல்லாமே நான் வீட்டிலே செய்கிறது தான். ஏண்டா வீட்டில் செஞ்சு ஆக்கி பழகிட்டு நீங்கள் கடையில் மசாலா பொருட்கள் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா
ஒன்றுமே ருசி இல்லாத மாதிரிக்கும். அப்போ நான் இந்த கொச்சிக்கத்தூள் ஆகட்டும், மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நச்சீரகத்தூள், இப்போ காட்டுறது நச்சீரகம் தூள், இதோட இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்த்து நான் அரைச்சி வைப்பேன். அப்போ இறைச்சி மீன் ஆக்கக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். மஞ்சள் வந்துட்டு மலிவாக கிடைக்கிற பச்சை மஞ்சள் கிடைக்கும் இல்லையா, மலிவா அந்த சீசனில் காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வருஷக்கணக்கு நான் அந்த மஞ்சளை தான் பயன்படுத்துகிறேன். அப்போ நான் பயன்படுத்துகிற இந்த வீட்டு மசாலா பொருட்கள் எல்லாமே நான் வீட்டிலே தயாரித்தது தான். மிளகுத்தூள் செய்கிறீங்க அப்படின்னா மிளகு விதையை நல்லா கழுவி காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலும். மிளகாய் தூள் செய்கிறீங்க அப்படின்னாலும் காஞ்ச கொச்சிக்காவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துக்கலும். ஆனால் இந்த சரக்குத்தூள் செய்கிற அப்படின்றாதான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், வறுக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் வேலை கழிக்குது. அப்போ அதுதான் உங்களோட கட்டாயம் அந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். நச்சீரகத்தூளும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்செடுப்பேன். அப்போ இன்ஷால்லா கட்டாயமாக இனி வரும் வீடியோக்களில் இந்த நச்சீரகம் தூள் ரெசிபி எப்படி செய்கிற அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் தோட்டத்தில் பறிச்செடுத்து காய வச்சு இந்த காஞ்ச கொச்சிக்காய் நிறைய இருந்துச்சு. அப்போ அதை வச்சு உங்களோட ஒரு சில்லி பேஸ்ட் ரெசிப்பியை ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். சில பேர் கேட்டிருந்தீங்க சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிற அப்படின்ட்டு. அப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நான் இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் வீட்டு கார்டனில் இருந்து பறித்ததால் உண்மையிலே கடையில் வாங்குறதை விட கொஞ்சம் உரைப்பு கூடுதலாக ஆயிக்கும், ஆனால் ஆரோக்கியமும் கூடுதலாக ஆயிக்கும் இல்லையா. அப்போ இதெல்லாம் நான் காய வச்சிருந்தது, அதை நல்லா கழுவி ஈரம் போகிறதுக்கு காய வைக்க போகிறேன். இந்த காய வைக்கிற சாமான் எல்லாத்தையும் நீங்கள் நல்ல ஒரு வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு இந்த சாமான் எல்லாம் பழுதாக அமைக்கும். அதை சுற்றி தான் கட்டாயம் வெயிலில் இதுகளை காய வச்சு எடுக்கணும். நல்லா காஞ்ச பிறகு இது பழுதாக அமைக்கிறதுக்கு லேசாக சூடாக்கி எடுக்கணும் அளவான நெருப்பு வச்சு. இப்போ நான் காட்டுற மாதிரி வறுத்துக்கணும், நிறைய வறுத்துற வேணும், கலர் மாதிரி வைத்திரும், லேசாக சூடாக்கி எடுத்தால் போதும். இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இந்த கட்டர் தூள் அப்படின்னா என்னண்டு. அப்போ அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த செய்முறையை அப்படியே நான் ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு லேசாக இப்போ நான் காட்டுற இந்த சத்தம் வரத்துக்கு நொறுக்கி எடுக்கணும், அரைச்சி எடுக்கப்படாது, லேசாக நொறுக்கி எடுக்கணும். ஏன்டா ஸ்ரீலங்காவில் கட்டர் தூள் அப்படின்னா தெரியும், ஆனால் இந்தியாவிலலாம் தெரியாது இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுறது குறைவு. அப்போ உங்களுக்கு இப்படி செஞ்சு கட்டர் தூள் யூஸ் பண்ணிடலாம். இந்த வதக்கிற சாமான்களுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதுதான் நான் அரைச்செடுத்த இந்த வீட்டு கட்டர் தூள். இப்போ இதை வச்சு இந்த சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் கொஞ்சத்தை பொட்டில் போட்டு வைக்க போகிறேன், ஏண்டா கறிகளுக்கு தேவைப்படும் அப்படின்றதால. மற்றதை சில்லி பேஸ்ட்டை செஞ்சு வைக்க போகிறேன். சில்லி பேஸ்ட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அது இப்படி கலர் மாதிரி வரக்கலையே இஞ்சி பூண்டு விழுது நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து அதுவும் நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு வதக்கிக்கணும். அதுவும் நல்லா நிறம் வந்த பிறகு நான் நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சு இந்த கூனியை சேர்த்து அதுவும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு வறுத்தெடுத்துக்க போகிறேன்.
உங்களுக்கு கூனிக்கு பதிலாக மாசி சின்ன நெத்தலி அந்த மாதிரி பாவிக்கலும். ஆனால் கூனி சேர்த்திங்க அப்படின்றா தான் நல்ல வாசமாக டேஸ்ட் ஆகிக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூனி நல்லா நிறம் மாறின பிறகு கொஞ்சம் சோயா சாஸில் தேவையான அளவு சீனி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு சீனி கரைகிற வரைக்கும் இப்படி லேசாக கலந்துக்கணும். நான் இன்றைக்கி வீட்டிலே செஞ்ச கட்டர் தூள் அப்படின்றதால உரைப்பு அதிகமாகிக்கும். அப்போ கொஞ்சம் கூடுதலாக சீனி சேர்த்திக்கிறேன். உங்களோட கட்டர் தூளோட உரப்பை பொறுத்து, அப்படி இல்லாட்டி உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. பிறகு கொஞ்சம் கட்டர் தூளை போட்டு சீனியோட நல்லா கலந்து விட்டு லேசாக இறுகி வர வரைக்கும் நெருப்புற வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் தக்காளி சோஸ் தேவையான அளவு சேர்த்துட்டு பெரட்டி விட்டதும் உங்களுக்கு எடுத்துடலும். அப்போ எங்களோட சில்லி பேஸ்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். நல்லா ஆறின பிறகு கன்சிஸ்டன்சி வந்து இப்படிக்கும். இப்போ ஒரு சுத்தமான காற்று புகாத பொட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா வெளியிலேயும் உங்களுக்கு நிறைய நாளைக்கு வச்சு பயன்படுத்தலும். அதை விட கூடுதலான நாள் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட உங்களுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட் வச்சு நான் என்ன ரெசிபீஸ் செய்கிறேன் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்களில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சில்லி பேஸ்ட்டை உங்களுக்கு பான், ரொட்டி, நார்மல் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எது கூட வேணுமென்றாலும் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திடும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏண்ட தமிழ் எழுத்து வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அப்போ கணக்கெடுக்க வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.